ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெட்டி வேர் மாலை பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நானு. அதில வந்துட்டு மாலை கட்டினோனே கொஞ்சமா தூள்லாம் இருந்தது. இந்த தூள் எல்லாமே வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சி தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாலை கட்ட சொல்ல கொஞ்சம் சின்ன சின்னதா மீந்தது. அது எல்லாமே வந்து குட்டி குட்டியா கட்டி பூ மாதிரி மத்த ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வச்சுட்டேன் நானு. அதுக்கப்புறமா மீதி இருந்தது இந்த மாரி தூள்லலாம் நல்லா போட்டு மிக்ஸியில அடிச்சு, நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் நானு. சாம்பிராணி மாரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில ரெடி பண்ணேன். கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது எனக்கு எப்படி வரும்னுட்டு. ஏன்னா நம்மளுக்கு அது என்னதான் நம்ம அரைச்சாலும் அது கொஞ்சம் ஒரு கொர கொரன்னு இருக்கா மாரியே இருக்கு. அதனால எப்படி நம்மளுக்கு ஒரு ஷேப் வருமா என்னன்னு டவுட் இருந்துட்டே இருந்தது. சரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு பண்ணேன். அ ரொம்ப பர்ஃபெக்ட்டா வரலனாலும் ஓரளவு நல்லதா இருந்தது. ரொம்ப சிம்பிளான வீட்ல இருக்க பொருள் வச்சு தான் நான் பண்ணிட்டேன் சாம்பிராணி. ஜவ்வாது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பச்சை கற்பூரம், சந்தனம், பன்னீர் இது எல்லாமே ஒண்ணா சேர்த்து கொஞ்சமா பன்னீர் விட்டு இது லைட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பன்னீர் சேர்த்துக்கணும். அதிகமா சேர்த்தோம்னா ஃபுல்லா நல்லா தண்ணி ஆயிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. வேஸ்ட்டா போயிடும். அதனால லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எல்லா எல் அ வெட்டிவேர் தூள் எல்லாமே ஒண்ணா சேர்த்து அப்படியே நம்மளுக்கு ஒரு புடி பிடிக்க வருதான்னு செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு அழகா எந்த ஷேப் வேணுமோ பண்ணலாம். ஆனா என்னால வேற எந்த ஷேப்பும் பண்ண முடியல. இந்த மாதிரி புள்ளியார் பிடிக்க சொல்ல நம்ம கோன் மாரி பிடிப்போமே, அந்த ஷேப் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுது. அதுதான் நான் பண்ணிட்டுருந்தேன். இந்த அளவு உடையல ஆனா எதுவுமே உடையல, வீட்ல எதுவுமே விடல. நம்ம எப்படி செஞ்சு வைக்கிறோமோ அதே மாதிரியே இருந்தது. நான் ரெடி பண்ணிட்டே இருந்தேன். கூட எங்க அம்மா வந்தாங்க. அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணதால கடகடன்னு கொஞ்சூண்டு தான். இருந்தாலும் 2 பேரா மடமடன்னு பேசிக்கிட்டே பண்ணதால கடகடன்னு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு செய்ய சொல்ல அப்படியே 2 தட்டுல வச்சு நல்லா காய வைக்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு எல்லாமே ஒரே தட்டா ஆயிடுச்சு. ரொம்ப வாசனை இருக்குன்னா, அந்த அளவு இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஏத்த சொல்ல இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வாசனை கம்மியா தான் இருந்தது. மாலை எப்படி நம்ம போட்டோனே இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு கம்மியாகும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா நல்ல புகை வந்தது. அ மாலை கட்டின தூள்ல வந்துட்டு இத ரெடி பண்ணியிருக்கோம் நானு. நம்ம இந்த வெட்டி வேர் இந்த மாரி மாலை கட்டிட்டு கொஞ்சம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நம்ம கட்டி கட்டி போட்டுட்டோம்னா, பூ இல்லனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்மளுக்கு வெட்டி வேர் இருக்கு வெட்டி வேர் போட்டிருக்கோம்னு சொல்லி நம்ம பூஜை கூட பண்ணிடலாம். சின்ன குட்டியா இருந்த அந்த பீஸ் எல்லாமே கட்டி மேல் இருக்க ஃபோட்டோக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் காஞ்ச பிறகு நான் ஏத்திட்டது சாம்பிராணி. எனக்கு ஓகே சூப்பரா இருந்த மாரி தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மாலை கட்டினீங்கன்னா மீதி இருந்த தூள் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.